ஓகேம்மா, நம்ம இப்போ எக்ஸசைஸ் 3.5 கண்டினியூ பண்ணுவோம். ஸோ எக்ஸசைஸ் 3.5ல் வந்து நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சம் நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சம் ஐ கேவ் இட் அஸ் அ ஹோம்ஒர்க். இப்போ செகண்ட் சம் போடலாம். இஃப் தீட்டா இஸ் அன் அக்யூட் ஆங்கிள் தென் ஃபைண்ட். ஸோ தீட்டா ஒரு அக்யூட் ஆங்கிளாக இருந்ததுன்னா தென் வி ஹாவ் டு ஃபைண்ட் sin of pi by 4 minus theta by 2 when sin theta is equal to 1 by 25 and cos of pi by 4 plus theta by 2 when sin theta is equal to 8 by 9. ஸோ இதுதான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 3.4ல் நமக்கு எக்ஸசைஸ் 3.4ல் செகண்ட் சம் அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is given that sin theta is equal to 1 by 25 கொடுத்துருக்காங்க. We need to find sin of pi by 4 minus theta by 2. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. This is what asked. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா let us consider sin square of pi by 4 minus theta by 2. இதை எடுத்துக்கலாம். sin square of pi by 4 minus theta by 2. இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது? sin square theta இல்லையா? sin square thetaங்கிற ஃபார்மில் இருக்கா? ஸோ sin square thetaக்கு நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம்? வாட் இஸ் த ஃபார்முலா வி ஸ்டடிட் ஃபார் sin square theta? ஸோ sin square thetaக்கு வந்து நம்ம ஓகே, ஸோ sin square a க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? 1 minus cos 2a divided by 2 இல்லையா? sin square a க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? 1 minus cos 2a divided by 2. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். let us use this formula. ஸோ sin square a எப்படி எழுதலாம்? 1 minus cos 2a divided by 2னு எழுதலாம். we can write it like that. ஸோ அப்போ therefore sin square ஆக்சுவலாக நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? sin square a is equal to 1 minus cos 2a divided by 2 இதான ஃபார்முலா படித்தோம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? this can be written as 1 minus cos of 2 into pi by 4 minus theta by 2 divided by 2ன்னு வந்துருமா? ஏன்னா இங்கே ஏக்கு பதிலாக pi by 4 minus theta by 2 இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்? ஏக்கு பதிலாக pi by 4 minus theta by 2 பண்ணுறேன். இப்போ இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம் 2ஆல். ஸோ 2ஆல் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? வில் கெட் இட் அஸ் 1 minus cos of pi by 2 minus thetaன்னு வந்துருமா? the whole divided by 2. Now this is of the form cos of 90 minus theta. Cos of 90 minus theta என்ன? first quadrantல cos is positive and 90 இருக்கிறதுனால you have to write this in a co-function. So therefore this can be written as sin theta. அப்போ 1 minus sin theta divided by 2ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ sin thetaக்கு தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. what is the value of sin theta? 1 by 25. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். which is equal to 1 minus 1 by 25 divided by 2. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும்? 25 is எல்சிஎம். ஸோ 25 minus 1 divided by 25 into 2ன்னு வந்துடும் இல்லையா? இந்த 2 வந்து கீழே வந்துடும். இதுக்கு எல்சிஎம் வந்து 25, இங்கே 25 minus 1ன்னு வந்துடும். ஸோ 25 minus 1 is 24. இப்போ which is equal to 24 divided by 15 வந்துடும். ஓகேவா? இதை நம்ம 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோன்னா 25 times and இது 12 times. அப்போ which is equal to 12 by 25. So this is the value of sin square of pi by 4 minus theta by 2. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? sin of pi by 4 minus theta by 2 கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக pi by 4 minus theta by 2 ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். அப்போ நம்ம கண்டிப்பாக பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கணும், நெகட்டிவ் வேல்யூ எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் sin பாசிட்டிவ். ஸோ அதனால் நம்ம we have to consider the positive value. அப்போ இதுக்கு ரூட் எடுத்து எழுத வேண்டியதான். அப்போ therefore sin of pi by 4 minus theta by 2 is equal to root of 12 by 25. So root of 12 by 25. அப்போ therefore we can say that sin of pi by 4 minus theta by 2 is equal to, so 25க்கு root எடுத்தோன்னா 5 and 12 எப்படி எழுதலாம்? 12 can be written as 2 root 3ன்னு எழுதலாமா? ஏன்னா 12 வந்து 4 into 3ன்னு பிரிக்கலாம். 4க்கு root எடுத்தோன்னா 2. ஸோ அப்போ 2 root 3 divided by 5. So this is the value of sin of pi by 4 minus theta by 2. இப்போ செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் ஒன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin theta is equal to 8 by 9ன்னு கொடுத்துருக்காங்க. we need to find cos of pi by 4 plus theta by 2. ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு let us consider cos square of pi by 4
plus theta by 2. இதுக்கு நம்ம இந்த cos square a formula எடுத்துக்கலாம். So cos square a க்கு என்ன formula படிச்சோம்? It is 1 plus cos 2a divided by 2 இல்லையா? இந்த formula படிச்சோம் இல்லையா? 1 plus cos 2a divided by 2. இந்த formula நம்ம படிச்சோம். Cos square a. Cos square a is equal to 1 plus cos 2a by 2. So இந்த formula தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். We are going to use this formula. So இங்க a க்கு பதிலா pi by 4 plus theta by 2 இருக்கு. அப்ப which is equal to 1 plus 2 cos of 2 into pi by 4 plus theta by 2 divided by 2 வந்துரும். So which is equal to, so it is 1 by 2 into 1 plus cos of, so 2 ஆல உள்ள multiply பண்ணீங்கன்னா என்ன வரும்? pi by 2 plus theta ன்னு வந்துரும். So cos of 90 plus theta. 90 plus theta lies in second quadrant. Second quadrant la cos is negative. And 90 இருக்கறனால we have to change the function. Which is equal to 1 by 2 into 1 minus sin theta. 1 by 2 into 1 minus sin theta. ஏன்னா 90 plus theta. 90 plus theta lies in third quadrant. Third quadrant la cos is negative. So minus. And 90 இருக்கறனால we have to change the function. So 1 minus sin theta. இப்போ value substitute பண்ணுவோம். sin theta தான் என்ன சொல்லிருக்காங்க? 8 by 9 ன்னு சொல்லிருக்காங்க. So அதை இங்க substitute பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன வரும்? 1 by 2 into 1 minus 8 by 9. அப்போ which is equal to, so இது calcium எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? It will be 9 minus 8 by 9. So 9 minus 8 is, so 1 by 18 ன்னு வந்துரும். So this is 1 by 18. அப்போ cos of pi by 4 plus theta by 2. So pi by 4 plus theta by 2 கண்டிப்பா first quadrant தான். ஏன்னா pi by 4ங்கிறது 45. So theta என்ன angle இருந்தாலும் உங்களுக்கு 45 plus something வந்து first quadrant தான் நம்ம consider பண்ணணும். So which is equal to root of 1 by 18. So which can be written as, so 1 க்கு root எடுத்தா 1 and இந்த 18 we can write it as 9 into 2. 9 க்கு root எடுத்தோம்னா 3 root 2. So therefore this is the value of cos of pi by 4 plus theta by 2. So இதுதான் cos of pi by 4 plus theta by 2 ஓட value. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? Okay. இப்போ next நம்ம fourth sum போடலாம். Fourth one. So third one already homework கொடுத்தேன் நேத்து. போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியலனா அந்த வீடியோ பாருங்க. எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்தேன் நான். Now fourth one பாருங்க. Prove that cos 5 theta is equal to 16 cos power 5 theta minus 20 cos cube theta plus 5 cos theta. So இதுதான் நம்ம prove பண்ண போறோம். So இது எப்படி prove பண்றதுன்னு பார்க்கலாம். Let us consider the LHS. LHS எடுத்துக்கோ. cos 5 theta எடுத்துக்கலாம். ஓகேவா? So இங்க LHS. So LHS equal to cos 5 theta. இந்த 5 theta-வை எப்படி எழுத போறோம்னா we are going to write it as 3 theta plus 2 theta ன்னு எழுதிக்கலாம். Now this is of the form cos of a plus b. Cos of a plus b க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? cos a cos b minus sin a sin b. So அப்ப என்ன வருங்க? cos 3 theta into cos 2 theta minus sin 3 theta into sin 2 theta ன்னு வரும். இப்போ cos 3 theta க்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். What is the formula for cos 3a? அதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? 4 cos cube a minus 3 cos a. So அப்ப இங்க என்ன வரும்? 4 cos cube theta minus 3 cos theta into, now cos 2 theta க்கு in terms of cos ல உள்ள ஃபார்முலா எழுத போறோம். ஏன்னா நமக்கு ஆன்சர் ஃபுல்லா cos ல வேணும்ங்கறனால cos 2 theta க்கு in terms of cos. In terms of cos ல என்ன ஃபார்முலா படிச்சோம்? 2 cos square theta minus 1. minus இப்போ sin 3 theta க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். sin 3 theta க்கு என்ன ஃபார்முலா? 3 sin theta minus 4 sin cube theta. sin 3 theta க்கு ஃபார்முலா 3 sin theta minus 4 sin cube theta. And sin 2 theta க்கு ஃபார்முலா 2 sin theta cos theta. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். We are going to multiply it inside. So இது உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 4 2s are 8. 8 cos power 5 theta and then minus 4 cos cube theta and then minus 6 cos cube theta and then minus 3 cos theta. இது உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துரும். இப்போ இத உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். இத உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? minus 6 sin square theta cos theta. Then minus into minus plus 8 sin power 4 theta into cos theta ன்னு வந்துரும். திருப்பி இந்த sin எல்லாம் in terms of cos ல மாத்துவோம். இந்த sin square theta வை 1 minus cos square theta ன்னு எழுதலாம். இந்த sin power 4 theta வை sin square the whole square எடுத்துக்கலாமா? sin square the whole square. sin square எப்படி எழுதலாம்? 1 minus cos square the whole square ன்னு எழுதலாம். So அப்ப therefore the sin power 4 எப்படி எழுதலாம்? 1 minus cos square theta the whole square ன்னு எழுதலாம். So therefore this can be written as 8 cos power 5 theta
minus 4 cos cube theta minus 6 cos or 4 minus 4 minus 6 ரெண்டும் சேர்த்து let us write it as minus 10 cos cube theta minus 3 cos theta இது ரெண்டே ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா ரெண்டுமே cos cube இருக்கிறதுனால ரெண்டே ஆட் பண்ணிட்டேன் and then இங்கே வந்து minus 6 into so sin square theta 1 minus cos square theta into cos theta ன்னு எழுதிக்கலாம் plus 8 into இந்த sin power 4 theta எப்படி எழுதலாம் 1 minus cos square theta the whole square into cos theta ன்னு எழுதிக்கலாம் you can write it like this which is equal to 8 cos power 5 theta minus 10 cos cube theta minus 3 cos theta so minus 6 cos theta உள்ள multiply பண்ணிங்கன்னா minus 6 cos theta minus into minus plus 6 cos cube theta ன்னு okay ma we'll get it like this and then இங்க இதுக்கு whole square formalize பண்ணி முதல்ல expand பண்ணுவோம் so whole square formalize பண்ணா என்ன வரும் whole square formalize பண்ணோம்னா அப்ப it will become as 1 plus cos power 4 theta minus 2 cos square theta into cos theta ன்னு வந்துரும் இப்போ இந்த 8 cos theta வால இங்க உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி இங்க சிம்பிளிஃபை பண்ணுவோம் சோ இது -3 cos theta -6 cos theta ரெண்டும் சேர்த்து -9 cos theta ஆயிடும் இது ஒரு +6 cos cube theta இது ஒரு -10 cos cube theta ரெண்டும் சேர்ந்து it will become as -4 cos cube theta so it will become as 8 cos power 5 theta -4 cos cube theta இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிருக்கோம் அடுத்து இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி -9 cos theta இப்போ இந்த +8 cos theta வால உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் +8 cos theta +8 cos power 5 theta -16 cos cube theta which is equal to now 8 cos power 5 theta +8 cos power 5 theta it will become as 16 cos power 5 theta and then இது ஒரு -4 cos cube theta இது ஒரு -16 cos cube theta so ரெண்டு சேர்ந்து என்ன ஆயிடும் -20 cos cube theta and then இது ஒரு -9 cos theta இது ஒரு +8 cos theta ரெண்டு சேர்ந்து என்ன ஆயிடும் -cos theta ன்னு வந்துரும் இதான நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது this is what one second இது வந்து -3 cos theta into -1 வந்து இது +3 cos theta வரும் இது +3 cos theta வரும் so அப்ப this will be +3 cos theta so இது +3 cos theta -6 cos theta so +3 -6 வந்து you'll get it as -3 cos theta so -3 plus 8 -3 plus 8 என்ன வரும் it will become as +5 cos theta so இதான் நமக்கு RHS which is equal to RHS ஒண்ணுமே இல்ல ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லாத்தையும் காஸ்ல மாத்தணும் அவ்வளவுதான் அப்படி மாத்துனீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் ஓகேவா ஃபார்முலா யூஸ் பண்ணி எல்லாத்தையும் காஸ்ல மாத்துனீங்கன்னா you'll get the answer புரிஞ்சுதாமா இந்த சம் புரிஞ்சுதா ஓகே நெக்ஸ்ட் நம்ம இந்த 6th சம் பார்க்கலாம் ஏற்கனவே 5th சம் நான் ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன் அது எப்படி போடணும்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோல so இப்போ நம்ம 6th sum பார்க்கலாம் so 6th sum if a plus b is equal to 45 show that 1 plus tan a into 1 plus tan b is equal to 2 so இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் so இது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம் let us see how to prove it okay so இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா it is given that a plus b is equal to 45 ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா so 6th sum it is given that a plus b is equal to 45 degrees ன்னு கொடுத்திருக்காங்க so ரெண்டு பக்கமும் tan value எடுப்போம் so ரெண்டு பக்கமும் tan value எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும் you will get it as or இத வந்து அப்படியே வச்சிட்டு இப்போ இதுல நம்ம LHS எடுத்துக்கோ let us consider the LHS so LHS என்ன கொடுத்திருக்காங்க it is 1 plus tan a into 1 plus tan b ஓகேவா இப்போ இத வந்து ஓகே சோ இதில இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா a plus b is equal to 45 degrees இல்லையா அப்ப இதில இருந்து b என்ன வரும் b is equal to 45 minus a ன்னு சொல்லலாமா b is equal to 45 minus a ன்னு சொல்லலாமா அப்ப இங்க b க்கு பதிலா அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் நமக்கு என்ன வரும் 1 plus tan a into இது 1 plus tan of 45 minus a ன்னு எடுத்துக்கலாமா can we take it like this இப்போ இதுக்கு tan of a plus b ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் so 1 plus tan a into 1 plus so இதுக்கு tan of 45 minus a க்கு என்ன ஃபார்முலா tan 45 minus tan a divided by 1 plus tan 45 into tan a ன்னு வந்துரும் ஓகேவா சோ இங்க tan 45 க்கு 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அப்ப நமக்கு என்ன வரும் 1 plus tan a into
ஸோ இங்கே LCM வந்து இந்த tan 45 1 ஆகிடும். ஸோ அப்போ இட் வில் பிகம் as 1 + 1 - tan A by 1 + tan Aன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு LCM எடுப்போம். ஸோ LCM is 1 + tan A into, ஸோ இங்கே LCM is 1 + tan A. மேலே என்ன வரும், 1 + tan A + 1 - tan Aன்னு வந்துடும் நியூமரேட்டரில். ஏன்னா 1 × 1 + tan A 1 + tan A + 1 - tan A. ஸோ இப்போ இதில் ப்ளஸ் tan A - tan A கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே இந்த 1 + tan A 1 + tan A கேன்சல் பண்ணிடலாமா? ரிமைனிங் என்ன இருக்குது, 1 + 1 2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு RHS. ஸோ இது ரொம்ப ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, B = 45 - Aன்னு போட்டிங்கன்னா tan of 45 - Aன்னு வந்துடும். இதுக்கு ஃபார்முலா tan of A - B ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு tan 45 பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி LCM எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு RHS வந்துடும். இந்த சம் ரொம்ப ஈஸி அண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்கம்மா. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 7th சம் பார்க்கலாம். ஸோ 7th one என்ன கேட்டிருக்காங்க, ப்ரூவ் தட் 1 + tan 1 degree into 1 + tan 2 degree into 1 + tan 3 degree etc. up to 1 + tan 44 degree is a multiple of 4. ஸோ it is a multiple of 4ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். let us see how to prove this. ஸோ 7th one இதில் வந்து நம்ம 1 + tan 1 degree into 1 + tan 2 degree into 1 + tan 3 degree etc. up to 1 + tan 43 degree into 1 + tan 44 degree. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம இப்போ தான் ஒரு இது படித்தோம். என்னென்னா we know that நமக்கு என்ன தெரியும்னா, if A + B is equal to 45 இருந்துச்சுன்னா then 1 + tan A into 1 + tan B is equal to 2ன்னு சொன்னோம் இல்லையா? if A + B is equal to 45 இருந்ததுன்னா 1 + tan A into 1 + tan B is equal to 2ன்னு சொன்னோம். ப்ரீவியஸ் சம்மில் இதான ப்ரூவ் பண்ணோம். இப்போ இதில் வந்து நம்ம இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுவோம். ஏன்னா இங்கே 1 + 44 நமக்கு 45 வருது. ஸோ இதை வந்து இப்படி கம்பைன் பண்ணுவோம், 1 + tan 1 degree into 1 + tan 44 degree. அது மாதிரி 1 + tan 2 degree into 1 + tan 43 degree plus into etc. மீதி இதெல்லாம் எக்ஸட்ரான்னு எடுக்கலாம். இப்போ தான் நம்ம படித்தோம் 1 + tan A into 1 + tan B is equal to 2 if A + B is equal to 45. ஸோ இங்கே 1ஐயும் 44ஐயும் ஆட் பண்ணால் 45 வருதா? அப்போ இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 2ஆக தான் இருக்கும். இட் வில் பி ஈக்குவல் டு 2. அதுமாதிரி இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட், ஏன்னா இங்கே 2 + 43 45ன்னு வருது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட்டும் நமக்கு என்ன வரும்? இட் வில் பி 2 into 2 etc. அப் டு இது மாதிரி நமக்கு எத்தனை டைம்ஸ் வரும்னா 22 டைம்ஸ் வரும். up to 22 times வரும். So which is equal to 4 into 2 up to 22 times. அப்போ 4 into something இருக்கு இல்லையா? அப்போ therefore it is a multiple of 4. 4 into something இருந்தாலே it is a multiple of 4 தானே அர்த்தம். ஸோ 4 into something வரனால it is a multiple of 4ன்னு சொல்லலாம். புரிஞ்சுதாமா? இந்த ப்ரீவியஸ் சம் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். we are using the previous sum, அதை தான் யூஸ் பண்ணி நம்ம போடுறோம். புரிஞ்சுதா? இது இந்த சம் ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 8th சம் நான் நேற்று ஹோம்ஒர்க்காக கொடுத்தேன். 8th சம் ஐ கேவ் இட் அஸ் அ ஹோம்ஒர்க் இல்லையா? 8th சம் வந்து நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்தேன். நான் எப்படி போடணுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். இப்போ நம்ம 9th சம் போடலாம். 9th one எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ 9th one என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா cot 7½ is equal to √2 + √3 + √4 + √6. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? 9th சம். இந்த 9th சம்மில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமில் போட முடியும் சொல்லியாச்சு. ஸோ அதனால் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட் again and again. ஸோ இந்த 9th சம்மில் let us consider the LHS எடுத்துப்போம். ஸோ it is cot 7½ ஸோ cot 7½ங்கிறது என்ன? இது இந்த ஃப்ராக்ஷனில் எழுதுவோம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் எழுதுவோம். இப்போ இது எப்படி எழுதலாம்? cot of 15/2ன்னு எழுதலாமா? கேன் வி ரைட் இட் as cot of 15/2?
அப்போ இதை can we write it as cos of 15/2 divided by sin of 15/2 னு எழுதலாமா? cos of 15/2 divided by sin of 15/2 னு எழுதலாம் இல்லையா? we can write it like this. ஓகேவா? now இதை வந்து நம்ம எப்படி எழுத போறோம்னா this we are going to write it as இதை வந்து okay இதை எப்படி எழுத போறோம்னா we are going to multiply and divide by 2 cos 15/2 இதை நம்ம 2 cos 15/2 ஆல multiply and divide பண்ணுவோம். let us multiply and divide by 2 cos 15/2. ஓகேவா? அப்போ நியூமரேட்டர் வந்து நமக்கு என்ன ஆகும்? நியூமரேட்டர் it will become as 2 cos square 15/2 னு வந்துருமா? டினாமினேட்டர் வந்து நமக்கு என்ன ஆகிடும்? 2 sin 15/2 into cos 15/2 னு வந்துடும். we'll get it like this. now 2 cos square 15/2 க்கு we are going to use this formula 1 plus cos 2 theta அந்த formula யூஸ் பண்ண போகிறோம். that is நம்ம இந்த formula யூஸ் பண்ண போகிறோம். that is cos square theta by 2. cos square theta by 2 is equal to 1 plus cos theta by 2. இந்த 2 இந்த பக்கம் cross multiply பண்ணிட்டீங்கன்னா 2 cos square theta by 2 ங்கிறது என்ன? 1 plus cos theta. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? this can we write it as 1 plus cos 15 ன்னு எழுதலாமா? ஏன்னா இங்கே 15 தான் theta by 2 இருக்கு. ஸோ அப்போ 1 plus cos 15 ன்னு எழுதலாம். divided by இது நம்ம எப்படி எழுதலாம்? 2 sin theta by 2 into cos theta by 2 which is sin theta இல்லையா? அப்போ இது sin 15 ன்னு எழுதலாம். இதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். sin theta by 2 into cos theta by 2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். we have used this formula. இது 2 sin theta by 2 into cos theta by 2 எப்படி எழுதலாம்? sin theta ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அதை தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இப்படி எழுதியாச்சு. இப்போ அடுத்தது இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா 1 plus இதை cos of 45 minus 30 ன்னு எடுத்துக்கலாமா? 45 minus 30 divided by இது sin of 45 minus 30. Now this is of the form cos of a minus b. cos of a minus b க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? ஸோ 1 plus cos 45 into cos 30 plus sin 45 into sin 30 ன்னு வந்துடும். divided by கீழே it is of the form sin of a minus b. sin of a minus b க்கு என்ன ஃபார்முலா? it is sin 45 into cos 30 minus cos 45 into sin 30 ன்னு வந்துடும். இப்போ இது எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். cos 45க்கு 1 by root 2, cos 30க்கு root 3 by 2, sin 45க்கு 1 by root 2, sin 30க்கு 1 by 2. ஸோ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். let us substitute those values. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இது என்ன ஆகிடும்? this will become as அப்போ which is equal to 1 plus cos 45 which is 1 by root 2 into cos 30. cos 30ங்கிறது root 3 by 2 plus sin 45 1 by root 2 into sin 30 it is 1 by 2 divided by கீழே sin 45 1 by root 2 into cos 30 root 3 by 2 minus cos 45 1 by root 2 into sin 30 1 by 2 வந்து we'll get it like this. இந்த மாதிரி கிடச்சிடும் நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நியூமரேட்டரில் LCM 2 root 2 எடுக்க போகிறோம். we are going to take the LCM 2 root 2. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? இங்கே 2 root 2 plus root 3 plus 1 divided by கீழேயும் LCM எடுப்போம் 2 root 2. ஸோ கீழேயும் 2 root 2 LCM எடுத்தோம்னா என்ன வரும்? 2 root 2 LCM எடுத்தோம்னா it will be root 3 minus 1 ன்னு வந்துடும். ஸோ 2 root 2 2 root 2 கேன்சல் ஆகிடும். இப்போ இதை என்ன பண்ணுவோம்? root 3 minus 1ஆல் root 3 plus 1ஆல் multiply and divide பண்ணுவோம். let us rationalize it. ஸோ அப்போ 2 root 2 plus root 3 plus 1 divided by root 3 minus 1. இப்போ இதை rationalize பண்ண போகிறோம். that is root 3 plus 1ஆல் multiply and divide பண்ண போகிறோம். conjugate of the denominator ஆல் multiply and divide பண்ணுவோம். ஸோ இப்போ numerator multiply denominator வந்து it is of the form a plus b into a minus b. a plus b into a minus b which is a square minus b square. ஸோ அப்போ 3 minus 1 ன்னு வந்துடும். இப்போ numerator multiply பண்ணுவோம் 2 root 2 into root 3. அப்போ நமக்கு என்ன வரும்? 2 root 6. அடுத்தது 2 root 2 into 1 which is 2 root 2. அடுத்து root 3 into root 3. So it is going to be 3 plus root 3 into 1 root 3. அடுத்து 1 into root 3 root 3 plus 1 into 1 1 ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ which is equal to 2 root 6 plus 2 root 2 and then இது root 3 plus root 3 you'll get it as 2 root 3 and then 3 plus 1 வந்து 4 ன்னு ஆகிடும். ஓகேவா? 3 plus 1 வந்து 4 ன்னு ஆகிடும் divided by 2 ன்னு வந்துடும்.
இப்போ இது எல்லாத்துலேயும் ஒரு 2 காமனாக வெளில எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். தட் இஸ் கேன்சல் at 2. ஸோ அப்போ therefore 2 காமனாக வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிட்டோன்னா அப்போ நமக்கு மீதி என்ன இருக்கும்? ஸோ நமக்கு இங்கே மீதி √6 + √2 + √3 + 2 divided by 2 வந்துடும். இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். which can be written as √6 + √2 + √3. இதை ப்ளஸ் √4ன்னு எழுதிக்கலாமா? √4 தானே 2, அதனால் இதை ப்ளஸ் √4ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இதை நம்ம இப்படி எழுதுகிறோம் √6 + √4 + √3 + √2. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், which is equal to RHS. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் என்னென்னா ஒரு cos 2 cos 15/2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். we are multiplying and dividing by cos 15/2. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இது மாதிரி போடுறோம். இப்படியும் போடலாம், ஆர் இதுக்கு பதிலாக இப்படியும் போடலாம். தட் இஸ் என்னென்னா இந்த cot 15/2 நான் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் சொல்கிறேன். இந்த cot 15/2 1/tan 15/2ன்னு சொல்லலாமா? cot 15/2 1/tan 15/2ன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ இதுக்கு வந்து tan θ/2ன்னு நான் ஒரு ஃபார்முலா கொடுத்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ tan θ/2. tan θ/2க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? sin θ/1 + cos θ இல்லையா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். we can use this formula. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? therefore this can be written as 1/sin θ. அப்போ sin 15 divided by 1 + cos 15ன்னு வந்துடும். திருப்பி ரெசிப்ரோக்கலாக எழுதுனீங்கன்னா you'll get this. இந்த ஸ்டெப் வந்துடும். புரியுதா? இப்படியும் போடலாம் அல்லது இப்படியும் போடலாம். இங்கே 2 cos 15ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டு போட்டிருக்கோம். இது இந்த மாதிரி 1/tan 15/2ன்னு எடுத்துகிட்டு இந்த tan 15/2க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். tan θ/2 is equal to sin θ/1 + cos θ. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இது ரெசிப்ரோக்கலாக எடுத்தோன்னா we are getting this. இந்த மாதிரி கிடச்சிரும். அப்புறம் இந்த 45 - 30 ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு and then LCM எடுக்கணும். LCM எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரேஷனலைஸ் பண்ணணும். you have to rationalize the denominator. பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுதா? இந்த சம் ஈஸி தான், ஆனால் ஒரு 2-3 தடவை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் போய் போட முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட் அகெயின் அண்ட் அகெயின். திரும்ப திரும்ப போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் எக்ஸாமில் போட முடியும். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம 10th சம் போடலாம். ஸோ 10th சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா we have to prove that 1 + secant 2 theta into 1 + secant 4 theta etc. up to 1 + secant 2 power n into theta is equal to tan of 2 power n theta into cot theta. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம LHS எடுத்துக்கலாம். let us consider the LHS. ஸோ இந்த 10th சம்முக்கு let us consider the LHS. ஸோ LHS எடுத்துக்கலாம். ஸோ LHS நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 + secant 2 theta into 1 + secant 4 theta etc. up to 1 + secant 2 power n into theta. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. this is what given. இதுதான் நமக்கு LHS கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 1 + secant 2 thetaவை கேன் வி ரைட் இட் as 1 + 1/cos 2 thetaன்னு எழுதலாமா? அதுமாதிரி இதை 1 + 1/cos 4 theta எக்ஸட்ரா அப் டு இது 1 + 1/cos 2 power n into thetaன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ இதுக்கு LCM எடுப்போம். LCM எடுத்தோன்னா என்ன வரும்? cos 2 theta is LCM. மேலே நமக்கு என்ன வரும்? cos 2 theta + 1. இங்கே cos 4 theta is LCM. மேலே நமக்கு என்ன வரும்? cos 4 theta + 1 எக்ஸட்ரா அப் டு ஸோ இங்கே கீழே LCM வந்து cos 2 power n into theta. மேலே cos 2 power n into theta + 1ன்னு வந்து ஓகேவா? we'll get it like this. now 1 + cos 2 theta 1 + cos 2 thetaக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா 2 cos square theta அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஆக்சுவலாக நம்ம ஒரு ஃபார்முலா படித்தோம் 1 + cos 2a இது 1 + cos 2a இதுக்கு என்ன ஃபார்முலா 2 cos square a இல்லையா? 1 + cos 2aக்கு என்ன ஃபார்முலா 2 cos square a. ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 1 + cos 2 thetaவை எப்படி எழுதலாம்? 2 cos square thetaன்னு எழுதலாமா?
2 cos square theta. இது 1 plus cos 4 theta இருக்கு. அப்போ இதை எப்படி எழுதலாம்? இதை can we write it as 2 cos square 2 theta ன்னு எழுதலாமா? ஏன்னா 2 theta இருந்தா theta ன்னு வருது. அப்போ 4 theta இருந்தா divided by 2 theta ன்னு வரணும் இல்லையா? அதே மாதிரி இப்போ அடுத்த டேர்ம் என்ன வரும்? It will be 2 cos square. இப்போ நமக்கு அடுத்தது என்ன இருக்கும்? இது 4க்கு அப்புறமா will be having it as 8 ன்னு இருக்கும். ஸோ 8 divided by 2. ஸோ 8 divided by 2 நமக்கு என்ன வரும்? 4 theta ன்னு வந்துடும். எக்ஸெட்ரா அப் டு. ஸோ அப்போ அதே மாதிரி இதையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? வில் கெட் இட் அஸ் 2 cos ஸ்கொயர். இது நமக்கு 2 power n minus 1 into தீட்டான்னு வந்துருமா? 2 cos ஸ்கொயர் 2 power n minus 1 into தீட்டான்னு வந்துடும். ஓகேவா? ஏன்னா இப்போ இது பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக 4ன்னு இருக்குது. 4னா 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் இருந்தால் 2 power 1ன்னு வருது. அடுத்த டேர்ம் cos 8 தீட்டான்னு இருந்திருக்கும். 8ங்கிறது 2 cube, cos 2 cube. ஸோ 2 cube இருந்தால் இங்கே என்ன வருது? 2 ஸ்கொயர்னு வருது. ஸோ பவரில் ஒன்று குறைஞ்சிட்டே வருதுல்ல. அப்போ இங்கே cos 2 power n இருக்கிறதுனால நமக்கு இங்கே என்ன வரும்? cos ஸ்கொயர் 2 power n minus 1 into தீட்டான்னு வந்துடும். இப்போ டிவைடட் பை கீழே நமக்கு டினாமினேட்டரில் என்ன இருக்கும்? வில் பி ஹேவிங் இட் அஸ் cos 2 theta into cos 4 theta into etc. up to cos 2 power n thetaன்னு வந்துடும். வில் கெட் இட் லைக் திஸ். ஓகேவா? இப்போ இதில் இந்த cos 2 தீட்டாவும் இதில் ஒரு cos 2 தீட்டாவும் கேன்சல் பண்ணிடலாமா? அதுமாதிரி இந்த cos 4 தீட்டாவும் இதில் ஒரு cos 4 தீட்டாவும் கேன்சல் பண்ணிடலாமா? அதுமாதிரி கேன்சல் பண்ணிகிட்டே போனோம்னா இதுக்கு முந்தின டேர்ம் என்னவாக இருக்கும்? வாட் வில் பி த டேர்ம் பிஃபோர் திஸ்? இதுக்கு முந்தின டேர்ம் வந்து ஆக்சுவலாக cos of 2 power n minus 1 into theta, அதாவது cos of 2 power n minus 1 into theta into cos 2 power n தீட்டான்னு இருக்கும் இல்லையா? அப்போ இந்த cos of 2 power n minus 1 into theta அதுவும் இதில் ஒரு இதுவும் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ நமக்கு கீழே வெறும் cos of 2 power n into theta மட்டும்தான் இருக்கும். இப்போ மேலே நமக்கு என்ன இருக்கும்? வில் பி ஹேவிங் 2வே வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கும்? n டைம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த 2 n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 power n ஆகிடுமா? 2 power n. ஸோ இந்த cos ஸ்கொயர் தீட்டாவை cos theta into cos thetaன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ இது cos theta into cos theta into cos 2 theta into cos 4 theta etc. up to cos 2 power n minus 1 into theta divided by கீழே நமக்கு cos of 2 power n into theta மட்டும்தான் இருக்கும். ஏன்னா மீதி எல்லாத்தையும் மேலே இருக்கும் ஒரு இதோட கேன்சல் பண்ணிட்டோம். நமக்கு மீதி இதுதான் இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் படித்தோம். என்னென்னா cos theta into cos 2 theta into cos 4 theta etc. up to cos 2 power n minus 1 into theta. ஸோ இது என்னன்னு சொன்னோம்? இது ஆல்ரெடி இங்கே படித்தோமே. cos a plus cos 2a, sorry, cos a into cos 2a into cos 2 square a etc. up to cos 2 power n minus 1 into a என்னன்னு சொன்னோம்? sin of 2 power n a divided by 2 power n into sin a ன்னு சொன்னோமா? இது ஆல்ரெடி நம்ம இந்த எக்ஸாம்பிளில் ப்ரூவ் பண்ணோம். தட் இஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 3.32. இதில் நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம்பிளை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். we are going to use this formula here. இதை நம்ம ஃபார்முலாவாக யூஸ் பண்ண போகிறோம். now we know that நமக்கு என்ன தெரியும்னா cos theta into cos 2 theta into cos 2 square theta etc. up to cos 2 power n minus 1 into theta is equal to நமக்கு என்னன்னு படித்தோம்? sin of 2 power n theta divided by 2 power n into sin theta. இதுதான் நம்ம படித்தோம். இந்த ஃபார்முலா நம்ம படித்தோம். தட் இஸ் இது வந்து அந்த எக்ஸாம்பிள் சம்மில் இருந்தது. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? இப்போ நமக்கு 2 power n into cos theta இது அப்படியே தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் உள்ளதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இதையும் நான் கீழே இங்கே எழுதிக்கிறேன். டிவைடட் பை cos 2 power n into theta. ஓகேவா? இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் உள்ளதுக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இன்ட்டு sin 2 power n into theta divided by 2 power n into sin theta. இப்போ இதில் 2 power n கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதில் வந்து இதை நம்ம எப்படி எழுதலாம்? this can we write it as sin of 2 power n into theta divided by cos of 2 power n into theta into cos theta by sin theta ன்னு எழுதிக்கலாமா? can we write it like this? cos theta by sin theta தனியாகவும் இது ரெண்டு தனியாகவும் எழுதிருக்கு. இதுதான் என்ன? sin by cos தான் என்னது? tan. ஸோ அப்போ இதை tan of 2 power n into thetaன்னு சொல்லலாமா? அண்ட் cos by sin தான் என்னது? cot. ஸோ cot of theta, cot thetaன்னு வந்து. ஸோ இதானே நமக்கு ப்ரூவ் பண்ணணும். இதானே நமக்கு RHSல ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? we have to prove this. இதானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. tan 2 power n into theta into cot theta. So which is equal to RHS.
புரிஞ்சுதா? இந்த சம்மெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் வந்தால் ஈஸியாக போட முடியும். இல்லைன்னா எக்ஸாம்லலாம் அவ்வளோ ஈஸியாக போட்டுற முடியாது, கண்டிப்பாக தப்பு வரும். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த 1 + secant 2 தீட்டாவை எப்படி எழுதுறோம்? 1 + 1/cos 2 தீட்டான்னு எழுதுறோம். நம்ம இந்த secant 4 தீட்டாவை 1 + 1/cos 4 தீட்டான்னு எழுதுறோம். எக்ஸெட்ரா அப் டு 1 + 1/cos 2n into தீட்டான்னு வந்துடுது. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துரும், எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துரும். எடுத்துகிட்டு இப்போ இந்த நியூமரேட்டரில் 1 + cos 2 தீட்டாக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஜஸ்ட் 2 cos square தீட்டா. அதுமாதிரி 1 + cos 4 தீட்டாக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், 1 + cos 2 தீட்டா. அது மாதிரி சரி 2 cos 2 தீட்டான்னு வந்துடும். அடுத்த டேர்முக்கு யூஸ் பண்ணிங்கன்னா 2 cos 4 தீட்டான்னு வந்துடும். எக்ஸெட்ரா அப்படி இதுக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும்? 2 cos square 2n - 1 into தீட்டான்னு வந்துடும். 2 cos square 2n - 1 into தீட்டான்னு வந்துடும். இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்க ஒரு இதையும் நம்ம இதோட கேன்சல் பண்ணிடுறோம். cos 2 தீட்டாவை இது ஒரு cos square, இந்த cos squareல ஒரு cos 2 தீட்டாவோட கேன்சல் பண்ணிடுறோம். அதுமாதிரி இந்த cos 4 தீட்டாவை இங்கே இருக்க ஒரு cos square 4 தீட்டாவோட கேன்சல் பண்ணிடுறோம். அதுமாதிரி இந்த லாஸ்ட் டேர்ம், இதுக்கு முந்தின டேர்ம் என்னவாக இருக்கும்? இட் வில் பி cos 2n - 1 into தீட்டா. அது ஒரு இதோட கேன்சல் பண்ணிடும். அப்போ நமக்கு மீதி என்ன இருக்கும்னா 2 வந்து n டைம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அது 2n எழுதுகிறோம். இந்த cos ஸ்கொயரை cos theta into cos thetaன்னு பிரிச்சுக்கிறோம். ஸோ இது cos theta, இங்கே cos theta into cos 2 theta into cos 4 theta etc. up to cos 2n - 1 into theta divided by கீழே நமக்கு இது மட்டும் தான் இருக்கும், cos 2n into theta. ஓகேவா? ஸோ இப்போ இதை தனியாக எழுதிக்கிறோம், 2n into cos theta divided by cos 2n theta. ஸோ அதை தனியாக எழுதிக்கிறோம். அண்ட் இதுக்கு தான் நம்ம ஒரு இது படித்தோம், தட் இஸ் அந்த எக்ஸாம்பிளில் படித்தோம், தட் இஸ் cos theta into cos 2 theta into cos 2 square theta etc. up to cos 2n - 1 into theta is equal to sin 2n into theta divided by 2n sin theta. இது ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ப்ரூஃபை இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணோன்னா 2n கேன்சல் ஆகிடுது. ஸோ sin 2n into theta divided by cos 2n into theta இது tan ஆகிடுது. அண்ட் cos theta by sin theta cot வந்துடுது. புரிஞ்சுதாம்மா? இது புரிஞ்சுதா? இதெல்லாம் கொஞ்சம் ஆனால் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 11th one. ஸோ 11th one என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, we are going to prove that 32√3 into sin pi by 48 into cos pi by 48 into cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6 is equal to 3 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் let us consider the LHS எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் LHS எடுத்துப்போம். ஸோ LHS equal to 32√3 into sin pi by 48 into cos pi by 48 into cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 32 எப்படி எழுதிக்க போகிறோன்னா, we are going to write this as இதை 16√3 into 2ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா 16 into 2 தான் 32. ஸோ இதை 16√3 into 2ன்னு பிரிச்சுக்கிறோம். இங்கே sin pi by 48 into cos pi by 48 into cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6ன்னு வந்துடும். Now this is of the form 2 sin theta cos theta. 2 sin theta cos theta என்ன ஃபார்மில் படித்தோம்? sin 2 thetaன்னு படித்தோம் இல்லையா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 16√3 into sin 2 into pi by 48ன்னு எழுதலாமா? sin 2 theta into cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6. ஸோ இங்கே 2 into 48 என்ன வரும்? கேன்சல் பண்ணால் 24ன்னு வந்துருமா? இப்போ இந்த 16 திருப்பி நம்ம எப்படி எழுத போகிறோன்னா, இதை 8√3 into 2 into sin pi by 24 into cos pi by 24 into cos pi by 12 into cos pi by 6ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இது அகெயின் 2 sin theta cos thetaன்னு ஃபார்முலா இருக்குது, which is sin 2 theta. அதுக்கு ஃபார்முலா என்ன படித்தோம்? sin 2 theta. அப்போ இது எப்படி எழுதலாம்? 8√3 into sin 2 into pi by 24 into cos pi by 12 into cos pi by 6. ஸோ இப்போ இது 2ம் 24ம் கேன்சல் பண்ணால் 12ன்னு வந்துடும். இப்போ இந்த 8 அகெயின் எப்படி எழுதிக்க போகிறோன்னா, we are going to write it as 4√3 into 2 sin pi by 12 into cos pi by 12 into cos pi by 6ன்னு எழுதிக்கிறோம். இப்போ அகெயின் it is of the form 2 sin theta cos theta, அப்போ which is 4√3
இன்ட்டு இதை நம்ம எப்படி எழுதலாம் சைன் ஆஃப் 2 இன்ட்டு பை பை 12ன்னு எழுதலாமா இன்ட்டு காஸ் பை பை 6. ஸோ இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 6ன்னு வந்துடும் ஓகேவா. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு திருப்பி இந்த 4 எப்படி எழுதலாம் 2√3 இன்ட்டு 2 இன்ட்டு சைன் பை பை 6 இன்ட்டு காஸ் பை பை 6ன்னு எழுதலாமா. Now this is of the form 2 sin theta cos theta which is equal to 2√3 into so இது sin 2 into pi by 6ன்னு வந்துடும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 pi by 3 which is equal to 2√3 into sin pi by 3 வேல்யூ என்ன sin 60 வேல்யூ is √3 by 2 இல்லையா. இப்போ 2 கேன்சல் பண்ணிடலாம் √3 into √3 3 which is equal to RHS. இதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா 2 sin theta cos theta is equal to sin 2 theta அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். நமக்கு இந்த சம்மெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும், ஓரளவு போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் திரும்ப 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 ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் எக்ஸாமில் உங்களால் போட முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகேவா. ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் தீஸ் சம்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஓகேம்மா. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ப்ராடக்ட் டு சம் அண்ட் சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிட்டிஸ் பார்க்கலாம்.